ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். மத்திய அரசின் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து புதிய ஒரு வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எஸ்எஸ்சிலேருந்து ஜூனியர் இன்ஜினியரிங்கான வேலையை கொடுத்துருக்காங்க. சிவில் மெக்கானிக் எலக்ட்ரிக்கலில் இந்த வேலைக்கு நீங்கள் 30/6/2025 21/7/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 அக்டோபர் இருக்க போது, பேப்பர் 2 ஜான் to February இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுங்களை பார்த்தா டீட்டெயில்ஸ், அதாவது குவாலிஃபிகேஷன்ஸ் அதை பற்றி அறிவிச்சிருக்காங்க. இது மத்திய அரசோடைய குரூப் பி குரூப் சிக்கான ஒரு பதவியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னமான பதவி அப்படின்னா, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் இருக்க பாருங்க, அங்கேருந்து ஜேஇக்கான வேலைப்பு ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது டிப்ளமோவில் சிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு இன்னொரு டிபார்ட்மெண்ட், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி இருக்க பாருங்க, அங்கேருந்து ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் கேட்டிருக்காங்க. ஸோ சிவிலுக்கு பார்த்தா 3 years டிப்ளமோ சிவில் முடித்தவங்க அல்லது 4 yearக்கான டிகிரி கோர்ஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் சென்டர் வாட்டர் கமிஷன், அங்கேருந்து ஜேஇ மெக்கானிக்கல் கேட்டிருக்காங்க. ஸோ பேச்சுலர் டிகிரியில் மெக்கானிக்கல், டிப்ளமோ மெக்கானிக்கல் முடித்தவங்க. ஸோ ஜேஇசினா சிவில் கேட்டிருக்காங்க, ஈனா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கான வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தா 1000க்கு மேற்பட்ட வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. மொத்தமே 3 பதவி தான். ஒன்று பார்த்தீங்கன்னா சிவில், இன்னொன்று மெக்கானிக்கல், இன்னொன்று எலக்ட்ரிக்கல். டிகிரி அல்லது டிப்ளமோவில் இந்த முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 1340 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்ளை பண்ணலாங்க. அடுத்த கட்டமாக அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன், இந்தியாவில் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயசு கொடுத்துருக்காங்க. ஒரு சிலது 32 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC/ST 5 years எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். OBC 3 years எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் தான். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 இருக்க போது, அதுக்கப்புறம் பேப்பர் 2 இருக்க போது. அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த ஜாப்ல கிளியர் பண்ணிடலாம். எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக தமிழகத்துக்கு எங்கெங்கே கொடுத்துருப்பாங்களோ அதே எக்ஸாம் சென்டர் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர் போன்ற இடங்களில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்க போதுங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் தான் இருக்க போது. நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸும் நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான கைட்லைன்ஸும் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.